வியூவர்ஸ், ஆய்வாளர்களையே ஆச்சரியப்படுத்தின 6 வித்தியாசமான கண்டுபிடிப்புகளை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த கண்டுபிடிப்புகள் எல்லாம் பார்க்கும்போது நம்ம பூமியில எந்த அளவுக்கு ஆச்சரியமான விஷயங்கள் எல்லாம் புதைஞ்சு கிடக்குதுன்னு புரிஞ்சுப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசா பார்க்கறவங்க தமிழ் கலாட்டா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. நம்ம முதல்ல பார்க்க போறது லார்ஜஸ்ட் ஃபுட் பிரிண்ட். ஜூன் 2014ல சவுத் டெக்சாஸ்ல இருக்கிற ரிவர்ல ஒரு வித்தியாசமான கால் தடம் இருக்கிறத சேட்டலைட் மூலமா போட்டோ எடுத்திருக்காங்க. உடனே ஆய்வாளர்கள் அந்த இடத்துக்கு போய் அது எதோடைய கால் தடம்னு ஆய்வு பண்ணி பார்க்கும்போது இந்த கால் தடங்கள் எல்லாமே பல மில்லியன் வருஷம் பழமையான கால் தடங்கள்னு தெரிஞ்சிருக்கு. ஆய்வாளர்கள் இந்த கால் தடங்களை டைனோசர்களோட கால் தடங்களோட மேட்ச் பண்ணி பார்க்கும்போது இது டைனோசர்கள்லயே மிகப்பெரிய டைனோசரான சௌரோபோட்ஸோட கால் தடங்களோட மேட்ச் ஆகியிருக்கு. பல மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி சௌரோபோட்ஸ்கள் கூட்டமா வந்து இங்க தண்ணி குடிக்கும் போது இந்த கால் தடங்கள் உருவாகி இருக்கலாம்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த பகுதியை முழுமையா ஆய்வு பண்ணி பார்க்கும்போது இங்க 174 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த சில சௌரோபோட்ஸ்களுடைய எலும்பு கூட கிடைச்சிருக்கு. இந்த மாதிரியான டைனோசர்களுடைய படிவங்கள் எல்லாம் வெளிநாடுகள்ல மட்டும் தான் கிடைக்குதுன்னு நினைக்காதீங்க. ரீசெண்டா நம்ம இந்தியாவுல இருக்கிற மத்திய பிரதேசல உள்ள இந்த இடத்துல கூட டைனோசர்களுடைய ஏகப்பட்ட படிவங்களும் எலும்புகளும் கிடைச்சது. அதுலயும் இங்க 1-2 டைனோசர்கள் எல்லாம் வாழல, ஒரு மிகப்பெரிய டைனோசர் கூட்டமே நம்ம இந்திய பகுதிகளிலும் வாழ்ந்திருக்குதுங்க. அடுத்தது மிஸ்டீரியஸ் கேவ். 2013ல ஈஸ்டர்ன் மெக்சிகோல உள்ள யுகட்டன் பெனிசுலா பகுதியில 4000 வருஷம் பழமையான இந்த அண்டர் வாட்டர் கேவை கண்டுபிடிச்சாங்க. இந்த குகையோட நீளம் மட்டுமே 115 மைல்ஸ். அதாவது கிட்டத்தட்ட இந்த குகையோட நீளம் 341 கிலோமீட்டர்ங்கிறதுனால இப்ப வரைக்கும் கூட ஆய்வாளர்கள் இந்த குகையை முழுமையா ஆய்வு பண்ணி முடிக்கல. ஏன்னா ஆக்சிஜன் டேங்குகளோட தொடர்ந்து அதிக தூரம் எல்லாம் நீந்த முடியாது. ஆனா இந்த குகையை கொஞ்சம் தூரம் ஆய்வு பண்ணதுலயே இந்த குகைக்குள்ள இருந்து ஏகப்பட்ட பழங்கால பொருட்களும் எலும்புகளும் கிடைச்சிருக்கு. இந்த பொருட்கள் எல்லாம் பார்க்கும்போது 10,000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மாயன் கம்யூனிட்டியை சேர்ந்த மனிதர்கள் இந்த குகைக்குள்ள வாழ்ந்திருக்கலாம்னு சொல்றாங்க. இங்க உள்ள மனித எலும்புகளோட சில விலங்குகளுடைய எலும்புகளும் இருந்திருக்கு. 10,000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த குகைக்குள்ள தண்ணி எல்லாம் இல்லாம இங்க மனிதர்களும் விலங்குகளும் வாழ்ந்திருக்குதுங்க. ஆனா இப்ப இந்த குகை முழுக்க வெறும் தண்ணியா தான் இருக்குது. அதுலயும் இந்த குகையோட என்ட்ரன்ஸ் பார்த்தா ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க. ஏன்னா பல கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த குகையோட என்ட்ரன்ஸ் ரொம்பவே சின்னது. இப்பவும் கூட ஆய்வாளர்கள் தொடர்ந்து இந்த குகையை கொஞ்சம் கொஞ்சமா ஆய்வு பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. 4000 வருஷத்துக்கு முன்னாடி மனிதர்கள் வாழ்ந்த இந்த குகை இப்ப இப்படி மொத்தமா தண்ணிக்குள்ள மூழ்கி போயிருக்குதாம். அடுத்தது மிஸ்டீரியஸ் மம்மி. பொதுவா எகிப்துல தான் அதிகமான மம்மிகளை கண்டுபிடிச்சாங்க. ஆனா 2010ல நார்தன் சைபீரியால ரொம்பவும் வித்தியாசமான மரத்தால பேக் பண்ணப்பட்ட இந்த மம்மியை கண்டுபிடிச்சாங்க. நார்தன் சைபீரியா கடுமையான குளிர் பிரதேசம்ங்கிறதுனால இப்ப கூட இங்க ரொம்பவும் கம்மியான மனிதர்கள் தான் வாழ்றாங்க. இந்த மம்மியை ஆய்வாளர்கள் ஆய்வு பண்ணி பார்க்கும்போது இது ஒரு 7 வயசு பையனுடைய மம்மிங்கிறது தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் இந்த இடத்தை முழுமையா ஆய்வு பண்ணி பார்க்கும்போது இந்த பையனுக்கு பக்கத்திலேயே 29 பேருடைய உடல்களை அடக்கம் பண்ணி இருந்திருக்காங்க. இந்த பையன் 1250வது வருஷம் இறந்து போயிருக்கலாம்னு சொல்றாங்க. இந்த மம்மியோடைய மொத்த பேக்கிங்கையும் பிரிக்கும் போது உள்ள 2 வளையங்களும் அந்த காலத்துல பயன்படுத்தின இந்த 2 ஆயுதங்களும் இருந்திருக்கு. இதுல ஆய்வாளர்களுக்கு புரியாத விஷயம் என்னன்னா இந்த பையனை சுத்தி உள்ள எல்லா டெட் பாடிகளையும் நார்மலா தான் அடக்கம் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த சின்ன பையனை மட்டும் எகிப்தியர்கள் பண்ற மாதிரி பதப்படுத்தி முழுமையா பேக் பண்ணி ரொம்பவே வித்தியாசமா அடக்கம் பண்ணிருக்காங்க. எதனால இந்த பையனை மட்டும் இப்படி இங்க வித்தியாசமா அடக்கம் பண்ணிருக்காங்கங்கிறது இப்ப வரைக்கும் ஒரு புரியாத விஷயமாவே தான் இருக்குதா. அடுத்தது மிஸ்ட்ரி ஷிப். 2013ல நார்வேல இருக்கிற ஆய்வாளர்கள் இங்க ஒரு அண்டர் கிரவுண்ட் டன்னல் கட்டுறதுக்காக ஹோல்டன்ங்கிற இந்த இடத்தை ரேடாரை வச்சு ஸ்கேன் பண்ணும்போது இந்த இடத்துக்கு அடியில 17 மீட்டர் நீளமுள்ள ஏதோ வித்தியாசமான ஒரு பொருள் இருக்கிறது தெரிஞ்சிருக்கு. உடனே இந்த இடத்தை தோண்டி பார்த்தா இந்த இடத்துக்கு அடியில 8th செஞ்சுரியை சேர்ந்த ஒரு போட் இருந்திருக்கு. அதுலயும் அந்த போட்டுக்கு மேல ஒரு பொண்ணுடைய எலும்பும் ஒரு மாட்டு தலையோடைய எலும்பும் கிடைச்சிருக்கு. இதுல ஆய்வாளர்களுக்கு புரியாத விஷயம் என்னன்னா இந்த இடத்தை சுத்தி தண்ணி இருந்ததுக்கான எந்த அடையாளமே கிடையாதாம். தண்ணியே இல்லாத இந்த இடத்துல 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஒரே ஒரு போட்ல இந்த லேடியோடைய உடலை வச்சு இந்த இடத்துல அடக்கம் பண்ணிருக்காங்க. ஆனா தண்ணியே இல்லாத இடத்துல எப்படி இந்த ஒரு போட் மட்டும் வந்துச்சுங்கிறது இப்ப வரைக்கும் ஒரு புரியாத விஷயமாவே தான் இருக்குதாம். அடுத்தது புத்தா ஸ்டாச்சு. நெதர்லாந்து மியூசியம்ல இருந்த இந்த புத்தா ஸ்டாச்சுவை ரொம்ப வருஷமா எல்லாரும் ஒரு நார்மலான சிலைன்னு தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. 2015ல இந்த ஸ்டாச்சுவை சிடி ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது தான் இதுக்குள்ள 1000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு புத்தாவுடைய மம்மியே இருக்கிறது தெரிஞ்சிருக்கு. இந்த சிலைக்குள்ள மம்மி இருந்ததை பார்த்து எல்லா ஆய்வாளர்களும் ஆச்சரியப்பட்டிருக்காங்க. ஏன்னா எகிப்தியர்கள் கூட இறந்து போனவங்களுடைய உடலை இந்த மாதிரி சிலைகளை செஞ்சு வைக்க மாட்டாங்களாம். எகிப்துல உள்ள எல்லா சிலைகளுமே நார்மலான சிலைகள் தான். ஆனா இந்த சிலைக்குள்ள இந்த சைனீஸ் புத்தாவுடைய உடலை முழுமையா பதப்படுத்தி வச்சிருக்காங்க. இந்த நியூஸ் மீடியாக்கள்ல எல்லாம் பயங்கர வைரல் ஆனதுக்கு அப்புறம் சைனீஸ் கவர்மெண்ட் இன்னொரு குண்டை தூக்கி போட்டாங்க. இந்த சிலையில இருக்கிற மம்மி சைனாவுடைய மிகப்பெரிய புத்தா மாஸ்டரான லிக்யூனன்ங்கிற புத்தாவுடைய மம்மினும் இந்த சிலையை யாரோ சவுத் ஈஸ்டர்ன் சைனால உள்ள கோவில்ல இருந்து 1995ல திருடிட்டு போயிட்டதாவும் இந்த சிலையை தான் சைனீஸ் கவர்மெண்ட் பல வருஷங்களா தேடிட்டு இருக்கிறதா சொல்லி நெதர்லாந்து கிட்ட இருந்து இப்போ இந்த சிலையை வாங்கி சைனாவுடைய கோவில்ல வச்சுட்டாங்க. நம்ம கடைசியா பார்க்க போறது ஏலியன் ஸ்டோன்ஸ். அமெரிக்கால மட்டும் தான் அடிக்கடி ஏலியன்களை பார்த்ததாவும் பறக்கும்
தட்டுகளை பார்த்ததாவும் ஏதாவது ஒரு புது புது கதைகளை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி தான் சென்ட்ரல் அமெரிக்கால உள்ள கோஸ்டரிக்கால இருக்கிற இந்த ரவுண்ட் கற்களை ஏலியன் கற்கள்னு சொல்றாங்க. இந்த இடத்துல மட்டும் இப்படி ரவுண்ட் ரவுண்டா 300க்கும் அதிகமான கற்கள் கிடக்குது. அதுலயும் சில கற்கள் 8 ஃபீட் உயரத்திலையும் 16 டன் வெயிட்லயும் இருக்குது. இதனாலதான் அமெரிக்கா இது மனிதர்கள் உருவாக்கின கல் இல்ல, வேற்று கிரகத்துல ஏலியன்கள் உருவாக்கின கல்லுனும் இந்த எல்லா கல்லும் வேற்று கிரகத்துல இருந்து நம்ம பூமியில வந்து விழுந்ததாவும் சொல்றாங்க. ஆனா சில ஆய்வாளர்கள் இந்த கற்களை ஆய்வு பண்ணதுல இது 15,000 வருஷம் பழமையான கல்லுன்னு சொல்றாங்க. இதுல ஆய்வாளர்களுக்கு புரியாம இருக்கிற விஷயம் என்னன்னா, எப்படி 15,000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மனிதர்கள் எந்த விதமான டெக்னாலஜி இல்லாத காலத்துல இந்த கற்களை எல்லாம் இப்படி கரெக்டா ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்ல உருவாக்குனாங்கன்னே தெரியலையா. அதுலயும் எதுக்காக இவ்ளோ கற்களை இப்படி ரவுண்ட் ரவுண்டா உருவாக்கி வச்சிருக்காங்கங்கிறதும் மர்மமான விஷயமாவே தான் இருக்குதாம். ஓகே வியூவர்ஸ், உண்மையிலேயே நீங்க ஏலியன்கள் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா இல்ல ஏலியன்கள் எல்லாமே அமெரிக்கா கட்டிவிட்ட கதைன்னு நினைக்கிறீங்களான்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க தமிழ் கலாட்டா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.